வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவிற்கும் ஊக்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நிறைய பயனாளர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்துமாறும் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு கடலும் குடலும் என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சுனாமி வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கிட்டு போயிடுச்சு சுனாமி. நம்ம வயிற்றுக்குள்ளேயும் ஒரு சுனாமி இருக்குது, வயிற்றுக்குள்ளதும் ஒரு சுனாமி இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். இந்த கடல் இருக்குது இல்லையா, இந்த கடல் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். அதில் கப்பல் கவுந்தாலும் உள்வாங்கிக்கும், ஏரோப்ளேன் விழுந்தாலும் உள்வாங்கிக்கும், மனிதர்கள் தவறி விழுந்தாலும் உள்வாங்கிக்கும், சாக்கடை கலந்தாலும் உள்வாங்கிக்கும், நல்ல தண்ணி கலந்தாலும் உள்வாங்கிக்கும், பெட்ரோலியம் கொட்டினாலும் உள்வாங்கிக்கும். எதெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் ஏற்றுக்கும் கடல் மட்டும். அந்த கடலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத விட எதெல்லாம் போய் அந்த கடலுடைய அமைப்பை சிதைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை எல்லாரும் ஒரு வகையில் ஆராய்ச்சி பண்ணி கடலை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கடல் எவ்வளவுதான் தாங்கிக் கொள்ளும் இல்லையா? கடல் எவ்வளவுதான் தாங்கிக் கொள்ளும்? எவ்வளவோ பிளாஸ்டிக் கழிவுகள், எவ்வளவோ சாக்கடைகள், எவ்வளவோ அணு ஆயுத குவியல்கள், எவ்வளவோ ஆயுத குவியல்கள், பொருளாதார பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதில் கொண்டு போய் நிறைய தானியங்களை, வீணாய்ப்போன தானியங்களை எல்லாம் கொட்டி அந்த கடலை மாசுபடுத்துகிறார்கள். இப்படி கடல் மாசுபட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். நம்முடைய குடல் எடுத்துக்கோமே, நம்முடைய குடல்லையும் அதே போல தான். எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் உள்ள தெளிக்கும், அளவுக்கு அதிகமாக உள்ள தெளிக்கிறது. இந்த குடலும் தனக்குள்ளே போகிற எல்லாத்தையும் ஏற்றுக்கும், தன்னால் இயன்ற அளவுக்கு அதெல்லாம் செரிக்க வைக்கும், சத்தாக மாற்றும். மீதி எல்லாத்தையும் என்ன செய்யும்? அது ஒரு பக்கம் அப்படியே ஒதுங்கி கிடக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு கடல் பொங்கி கொந்தளித்து சுனாமி வர்றது போல தான் நம்முடைய குடல் பொங்கி கொந்தளித்து நமக்கு பேதியாகுது. சுனாமியும் பேதியும் ஒன்று. சுனாமி வரும்போது யாரும் நிற்க முடியாது, தாங்க முடியாது, ஓடிடுவாங்க. பேதி ஆக்கும்போதும் அதே போல தான். நம்மாலே நிற்க முடியாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நிற்க முடியாது, தாங்க முடியாது, ஓடிடுவாங்க. ஸோ எதையெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு வாழ்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக அமையட்டும். எல்லாத்தையும் உளதல், ஆனால் வெளியே வர்றது எப்படி வரும், அதனுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எனக்கு ரொம்ப நாள் சிந்தனை இது. சுனாமி வரும்போது ஏன் சுனாமி வருதுன்னு பார்ப்பேன். பூமியில் அதிர்வுகள் ஏற்பட்டு சுனாமி வர்றதா ஒரு காரணம், உண்மையான அறிவியல் பூர்வமான காரணம் சொல்லப்படுகிறது. நம்முடைய உடலில் ஏற்படுகிற அதிர்வுகளுக்கு காரணம் என்ன? கடலில் ஏற்படும் அதிர்வுகளுக்கும் நாம் காரணங்களை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் உடலில் ஏற்படும் அதிர்வுகளுக்கு நாம் காரணங்களை கண்டுபிடிக்க தவறி விடுகிறோம். அதனால தான் நிறைய நோய்களுக்கு காரணமே நம்முடைய குடல் அமைப்பை சரியான வகையில் பராமரிக்காதது தான். அதனால தான் நான் இங்கே ஒவ்வொரு நாளும் உணவு குறிப்புகளாக பழக்க வழக்கங்களே சொல்லும் பொழுது நம்முடைய குடலை சுத்தப்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே நிறைய சொல்லுகிறேன். அதே போல் நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு முக்கியமாக நாம் குடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். குடல் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும். எவ்வாறு கடலில் கொட்டப்படும் கழிவுகளை நாம் தவிர்க்கும் பொழுது கடல் சுத்தமாக பேணப்படுகிறதோ அதே போல் நம்முடைய உடலிலும் கழிவுகள் சேராமல் பார்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய உடலும் சுத்தமாக பேணப்படும். இதை அறிந்து கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இதற்கு பொருத்தமான ஒரு கீரை இருக்கிறது, அகத்திக்கீரை. அந்த பேரே அழகான பேர், அகத்திக்கீரை. உள்ளே சென்று நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் எடுத்து போடுகிற ஒரு கீரை அகத்தி. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய சூட்டை குறிப்பாக தணிக்கக்கூடிய ஒரு நல்ல பொருள் அகத்திக்கீரை. வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை அகத்திக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் உணவாக எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய உடல் தூய்மையாகும், சுத்தமாகும். வாழ்க மகிழ்வுடன்.